சித்தர்கள் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. சாமிகளின் தலையிலிருந்து நறுமணம் வீசியது. அதைக் கண்டு வியப்படைந்த மக்கள். சாமிகளின் அவயங்கள் அனைத்தும் தனித்தனியாக கிடந்ததை பார்த்து பயந்து ஓடிய பக்தர். இப்படி அவயங்களை தனித்தனியாக பிரித்துவிட்டு யோகம் செய்வதை சுரூப சித்து என்றும் நவகண்ட சித்து என்றும் போகர் குறிப்பிடுகிறார். சித்தர்கள் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, வருவதும் இல்லை, போவதும் இல்லை என்று திருமூலர் கூறியது போல் கண்ணப்ப சுவாமிகள் எங்கே பிறந்தார், அவர் யார், எப்படி சென்னைக்கு வந்தார் என்று எவருக்கும் தெரியவில்லை. பல அவதார புருஷர்கள் ஜீவ சமாதி கொண்ட புண்ணிய பூமியான திருவொற்றியூர் கடற்கரையில் உடலில் எந்தவித ஆடையுமின்றி சடைமுடியும் நீண்ட தாடியுமாக அலைந்து கொண்டிருந்தார் ஒருவர். அவர் ஒரு சித்தர் என்பதை அப்போது எவரும் அறிந்திருக்கவில்லை. அவரை சித்தம் கலங்கியவர் என மக்கள் துரத்தியதால் அலைந்து திரிந்து இறுதியில் புழலில் உள்ள காவங்கரைக்கு வந்து சேர்ந்தார். அவரை கண்ட சித்திராம்பாள் என்பவர் ஒரு வேட்டியை எடுத்து வந்து அவரது இடுப்பில் கட்டிவிட்டார். பின்னர் அவரது தாடியையும் சடைமுடியையும் மழிப்பதற்கு ஏற்பாடு செய்தார். அவரது முடியை மழிப்பதற்கு வந்தவர் அருவருப்படைந்தார். ஆனால் சாமிகளின் தலையிலிருந்து நறுமணம் வீசியுள்ளது. அதை கண்டு வியப்படைந்த மக்கள் அவரை ஒரு மகான் என்று அறிந்து கொண்டனர். அப்போது முதல் காவாங்கரையிலேயே தங்கிவிட்டார் அவர். ஒரு கையில் சட்டி, மற்றொரு கையில் தடியுடன் யாசகம் எடுத்து வாழ்ந்து வந்தார். அதனால் அவரை சட்டிச்சாமி என்று மக்கள் அழைத்தனர். அவருக்கு உடை வழங்கிய சித்ராம்பாளும் அவருடைய கணவரும் கண்ணா என்று அன்புடன் அழைத்ததால் கண்ணப்பசாமி என்றும் அவர் அழைக்கப்பட்டார். நடமாடக் கோயில் நம்பர் கொன்றியில் படமாடக் கோயில் பகவர்க்கதாமே என்ற திருமூலரின் கூற்றுப்படி பக்தர்களுக்கு செய்யும் உதவி இறைவனை சென்றடைய உதவும் என்று கண்ணப்பசாமி நம்பினார். தன் கையில் இருக்கும் சட்டியை அட்சய பாத்திரமாக மாற்றினார். உணவை எடுக்க எடுக்க அது பெருகிய அதிசயத்தை இன்றும் பலர் வழி வழியாக பேசி வருகின்றனர். கண்ணப்ப சாமிகள் தமது பக்தர்களின் குறைகளை அவர்கள் சொல்லாமலேயே தீர்த்து வைத்துள்ளார். அவரது தீவிர பக்தரான பொற்கொள்ளர் ஒருவர் தமது வாடிக்கையாளர் நகை செய்வதற்கு கொடுத்த பணத்தை குடும்ப செலவுக்காக பயன்படுத்தி விட்டதாக குற்ற உணர்வுடன் வந்து அவரிடம் முறையிட்டுள்ளார். சாமிகள் தனது பக்தனின் கையில் 3 கூழாங்கற்களை கொடுத்தார். அவை தங்க கட்டிகளாக மாறி ஜொலித்திருக்கின்றன. வியாசர்பாடியைச் சேர்ந்த கண்ணையா பாகவதர் என்பவர் நள்ளிரவு 12 மணிக்கு சாமிகளை பார்க்கச் சென்றார். அப்போது சாமிகளின் அவயங்கள் அனைத்தும் தனித்தனியாக கிடந்ததை பார்த்து பயந்து ஓடிவிட்டார். இப்படி அவயங்களை தனித்தனியாக பிரித்துவிட்டு யோகம் செய்வதை சுரூப சித்து என்றும் நவகண்ட சித்து என்றும் போகர் குறிப்பிடுகிறார். இப்படி பல அற்புதங்களை புரிந்த கண்ணப்ப சாமிகள் தாம் சமாதியடையப் போகும் தருணத்தை முன்பே அறிந்திருந்தார். தமக்கான சமாதி குழியை தோண்ட பணித்தார். தாம் சமாதியடைந்து 41 நாட்களுக்கு பிறகுதான் தன்னை புதைக்க வேண்டும் என அவரது பக்தர்களிடம் கூறினார். 1961ஆம் ஆண்டு பிலவ வருடம் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை தினத்தன்று சோமவாரம் அஸ்த நட்சத்திரத்தில் சமாதி குழிக்குள் இறங்கி சின்முத்திரையுடன் பத்மாசனத்தில் அமர்ந்தார். சமாதி குழியை பலகையால் மூடி 41 நாளும் விளக்கேற்றி வழிபட்டனர் பக்தர்கள். பின்னர் பலகையை அகற்றிவிட்டு சமாதியை மூடிவிட்டனர். சாமிகள் சொன்னது போல சமாதியின் மீது விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்தனர். பின்னால் காஞ்சி பெரியவரின் ஆலோசனையின் பேரில் கண்ணப்ப சுவாமிகளின் கற்சிலை ஸ்தாபிக்கப்பட்டது. தற்போது சிலை சமாதியின் முன்புறம் வைக்கப்பட்டு சமாதி மீது லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. காவாங்கரையினுள் நுழைந்து சிறிது தூரம் சென்று வலதுபுறம் சென்றால் கண்ணப்ப சாமிகளின் ஜீவ சமாதியை அடையலாம். அங்கே சிவமாக வீற்றிருக்கும் சித்தரை உணர்ந்து கொண்டால் அவர் நம்முடன் பேசுவார், துன்பங்களுக்கும் தீர்வு கூறுவார்.